யாழ்ப்பாணம் தான் ஸ்பெஷல் தானே. யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ஒரு உணர்வு, ஒரு இமோஷன் வருது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னோடய 2வது வாட்டி யாழ்ப்பாணத்துக்கு வருது. 2015 மானிப்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். இது 2வது வாட்டி. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப அவளோட காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாண மக்களை சந்திக்கிறதுல. எல்லாரையும் நல்ல பாட்டெல்லாம் பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இருப்போம். இப்படிப்பட்ட விஷயந்தான் நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக, காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறது. இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பஸ்ஸு வாங்கிறதுக்கு தான் இந்த கான்சர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன, நான் என்னோடய பாட்டு பாடுவேன், அப்புறம் மற்ற பாட்டு பாடுவேன். ஜீவன் இருக்காங்க, அக்ஷயா, என்னோடய பொண்ணு ஷரண்யா இருக்கா, கில்மிஷா. ஸோ நல்ல பாட்டுலாம் இருக்கும். எப்படிப்பட்ட பாட்டா? நல்ல பாட்டு. கண்டிப்பாக பாடுவோம். மின்சார பூவை கண்டிப்பாக. எந்த பாட்டு? எந்த பாட்டு சொல்லுங்க, பாடிடுறேன். மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய். சார் 10 வருஷத்துக்கு முதல் எஸ்பிபி சாரோட வந்தீங்க. இப்போ அவர் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க? எஸ்பிபி சாரை நான் இல்லையே, உலகமே மிஸ் பண்ணுறதில்ல. ஆனால் டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம்ல. இந்த நிகழ்ச்சி வந்து இலவசமாக செய்து கொடுக்குறீங்க, அதை படி அப்படி வந்து கொள்றீங்க. நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி பண்ணும்போது இது அப்படி தானே பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கலண்ணா. எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம்? ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வரத்துக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக பாடுறதுக்கு நிஜமாவே அது ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம். அண்ட் யாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப வார்ம் அண்ட் ரொம்ப கைண்டாக இருந்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பாக கச்சேரிக்கு வரீங்க இல்லையா? கட்டாயமாக வாங்க அண்ட் சப்போர்ட் த காஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. சொல்லுங்கள். நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஜாஃப்னா வந்திருக்கேன். பட் இந்த ஒரு பெரிய காசுக்காக வந்து பாடுறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லோரும் கச்சேரிக்கு வாங்க, இந்த காசை சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நிமிஷா, என்ன மாதிரி 2 இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாருக்காக டைட்டில் வின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. அண்ட் சார் கூட பாடுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து மறக்கா வாங்க. ஸோ சூப்பராக இருக்கும், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டாலே வந்தீங்க. வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு இதோடு செய்துட்டு போயிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்திருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் வர்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வாட்டி இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா ஸ்ரீனி சாரோட யாழ்ப்பாணம் வந்திருக்கோம். ஸோ கட்டாயமாக இது ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறதுனால எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக ஆக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. இந்த கலைஞர்கள் இப்போது வரவேற்று அழைத்து செல்லப்படுகிறார்கள். இன்று மாலையிலே இந்த கலைஞர்களுடன் ஒரு சந்திப்பு இருக்கிறது. அதை விட நாளை இந்த இசை நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த விடயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதோட ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய இசையமைப்பிலே ஒரு பாடல் வருது. அதோட பாடுறது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி பஸ் வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் சாருக்கு வந்து ஒரு நல்ல மனசு. சார் வந்து ஃப்ரீயாக வந்து இலவசம். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் மறக்காம வந்துடுங்க. உங்களோட ஃப்ளைட்டில் வரும்பொழுது ஏதாவது வார்த்தைகள் சொன்னாரா? ஏதாவது ஞாபகப்படுத்துறது? வந்து
பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு Okay. அங்கேயே ரிஹர்சல் பார்த்துட்டீங்களா? நேற்று மொத்தம் எத்தனை பாடல்கள் படிக்க போயிடும்? சஸ்பென்ஸ். சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. நீண்ட காலம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். நல்லா பாடுங்க. டிக்கெட் கிடைச்சா வாரம் வேண்டா 600 டிக்கெட்டும் ஃபுல் ஆகிட்டான். 2 டிக்கெட் தான் ஃப்ரீயாக இருக்குது. எங்களுக்காக ஒரு ரைட் 2 லைன் இதுதான் உங்களுக்கு பிடிச்சது. சூப்பர். அனுமதி உள்ளவர்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே போகிறோம். ஆனால் நாங்கள் வெளியில் தான் நிற்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா வேறு நம்ம வணக்கம் ஜாழ்ப்பாணம். மாலையெல்லாம் போட்டு பாருங்க. கையட்டுங்க. எல்லாம் ஒன்றா போய் கொடுங்க. வணக்கம் சார். எல்லாம் கொடுத்து வரவேற்கிறோம். இல்லை சரி